சுற்றுச்சூழலுக்கும் மனிதர்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் கோனோகார்பஸ் மரங்களுக்கு தமிழ்நாட்டில் தடை விதித்தாலும் சாலையோரங்களில் அழகுக்காக தாராளமாக வளர்க்கப்பட்டு வருகிறது. உயிரை பறிக்கும் கோனோகார்பஸ் மரத்தின் ஆபத்துகள் பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கோனோகார்பஸ் மரம் இதன் ஆபத்தை அறியாமல் சாலையோரங்கள் மற்றும் பூங்காக்களில் அழகுக்காகவும் நிழலுக்காகவும் அதிக அளவில் நடப்பட்டு வருகின்றன. நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சி மிக வேகமாக வளர்வதால் அதை பார்ப்பதற்கு எப்போதும் பசுமையாகவே காட்சியளிக்கும். ஆனால் இந்த மரம் இருக்கும் பகுதியில் வசித்தால் உயிர் போவது 99% உறுதி. ஆம், இந்த மரத்தில் குருவிகள் கூடு கட்டாது, இந்த மரத்தின் இலையை ஆடு மாடுகள் உண்ணாது, தேனீர்கள் கூட இந்த மரத்தை அண்டாது. இதன் பழங்களை பறவைகளும் பூச்சிகளும் கூட உண்ணாது. இப்படி எந்த ஒரு உயிரினமும் தீண்டாத இந்த கோனோகார்பஸ் மரத்தின் மலர்களில் இருந்து அதிக அளவில் காற்றில் பரவும் மகரந்த துகள்கள் தான் மிகப்பெரிய ஆபத்தை. தாவரங்கள் இனப்பெருக்கத்திற்கு மகரந்த சேர்க்கை மிக இன்றியமையாதவை ஆகும். பூவின் ஆண் பாகத்திலிருந்து பூவின் பெண் பகுதிக்கு மகரந்த துகள்கள் பயணிக்க வேண்டும். பூச்சிகள், தேனீக்கள், பறவைகள் மற்றும் காற்று மூலம் பரவி மகரந்த சேர்க்கை நடக்கும். ஆனால் இந்த கோனோகார்பஸ் மரத்தின் பூக்களை எந்த ஒரு உயிரினமும் தீண்டாது என்பதால் முழுக்க முழுக்க காற்றை நம்பியே மகரந்த சேர்க்கை நடக்கும். இதன் மகரந்த துளிகளின் அளவு 2.5 மைக்ரோமீட்டர் மட்டுமே இருக்கும். கோனோகார்பஸ் மரத்தின் இனம் பெருக ஒரே வழி காற்று மட்டுமே. காற்றை நம்பி மட்டுமே மகரந்த சேர்க்கை நடைபெறும் என்பதால் கோனோகார்பஸ் மரத்தில் இருந்து அதிக அளவில் மகரந்த துகள்கள் வெளியேறும். இதுதான் மனிதனுக்கு யமன். அளவுக்கு அதிகமான கோனோகார்பஸ் மகரந்த துகள்கள் காற்றில் கலந்து காற்று மாசு அடைந்து விடுகிறது. இந்த மாசு கலந்த காற்றை நாம் சுவாசிக்கும் போது உள்ளே சென்று நுரையீரல் சார்ந்த பல விளைவுகளை ஏற்படுத்துகிறது. தொடர் இருமல், சளி, கடுமையான சரும அலர்ஜி மற்றும் ஆஸ்மா போன்ற சுவாச நோய்கள், இன்னும் கூடுதலாக கேன்சர் மற்றும் மாரடைப்பு நோய் வருவதற்கும் 95% வாய்ப்புகள் உள்ளதாக இந்த மரத்தின் ஆக்ரோஷமான குணத்தை அறிந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர். அதிக வெப்பத்தை தாங்கி வளரும் என்ற அடிப்படையில் அரபு நாடுகளில் வளர்க்கப்பட்ட இந்த கோனோகார்பஸ் மரங்கள் தற்போது தடை செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் தெலுங்கானா, ஆந்திரா, குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் கோனோகார்பஸ் மரங்கள் வளர்க்க தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இதன் ஆபத்தை உணராமல் தமிழ்நாட்டில் பரவலாக வளர்க்கப்பட்டு வருகின்றன. திருப்பூர் உடுமலைப்பேட்டை ஒட்டஞ்சத்திரம் நெடுஞ்சாலையில் கோனோகார்பஸ் மரங்கள் அதிக அளவில் நடப்பட்டுள்ளன. இந்த மரத்தின் உண்மைத்தன்மை மற்றும் பாதிப்புகளை அறிந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இந்த மரத்தை நடுவதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த மரம் பாத்தீங்க அப்படின்னா கோனோகார்பஸ் அப்படிங்கிறது பேருங்க. இந்த மரம் வெளிநாடுகள்ல அதிகமா காணப்படக்கூடிய ஒரு மரம். இதனுடைய பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலத்தடி வேர் அதிகமா படரும், நிலத்தடி நீரை அதிகமா உறிஞ்சும். அது போக எல்லா நாளுமே பசுமையா இருக்கிறதுனால ரெஸ்டாரண்ட், பெரிய பெரிய விஐபிஸோட வீடு, இல்லைன்னா அழகுபடுத்தக்கூடிய இடங்கள், இந்த இடத்துல எல்லாம் இந்த மரத்தை அதிக அளவுல ஒரு தடவை பயிரிட்டாலே போதும், திரும்ப அதை பராமரிக்க தேவையில்லை அப்படிங்கிற காரணத்தினால நிறைய இடங்கள்ல இதை வளர்த்துட்டு வராங்க. நம்மளுமே போற இடத்துல சில இடங்கள்ல பழக்கடைகள்ல பாத்தீங்கன்னா நிழலுக்கு இந்த மரத்தை பார்த்துருக்கலாம். இங்க இந்த பூ அழகா இருக்கும், போட்டோ எடுக்கிறதுக்கு, நிழலுக்கு நிக்கிறதுக்கு நிறைய பயன்படுத்திட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மரத்துல இருந்து வரக்கூடிய அந்த காற்று, அந்த பூல இருந்து வெளிவரக்கூடிய அந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் போது நுரையீரல் பாதிப்பு நமக்கு ஏற்படுது. இந்த மரம் பாத்தீங்கன்னா கோனோகார்பஸ் இந்த மரம் பேரு. இது பாத்தீங்கன்னா இந்த விதை உடைஞ்சு வரனால நமக்கு மூச்சு திணறல், அதுக்கப்புறமா ஹார்ட் பிரச்சனை, அப்புறம் தோல் வியாதி குழந்தைங்களுக்கு, இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இதெல்லாம் தெரியாம நம்ம அழகுக்காகவும் வளர்த்துட்டு இருக்கோம். இந்த மரத்தை 5 ஸ்டேட்ல தடை பண்ணியிருக்காங்க. எங்கெங்கன்னா தெலுங்கானா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் குஜராத், இந்த மாதிரி 5 ஸ்டேட்ல தடை பண்ணியிருக்காங்க இந்த மரத்தை. ஆனா இதெல்லாம் தெரியாம நம்ம தமிழ்நாட்டுல நிறைய நெடுஞ்சாலைத்துறையுமே இதை தடை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நெடுஞ்சாலைத்துறையில அங்க இந்த மரங்கள் நிறைய இருக்கு. இந்த மரத்துல நிறைய வகையான பிரச்சனைகள் இருக்கு. இங்க நெடுஞ்சாலையில ஃபுல்லா வச்சிருக்காங்க. இந்த மரத்தை நெடுஞ்சாலையில ஃபுல்லா வச்சிருக்காங்க. இந்த மரத்தை எல்லாமே எடுக்கணும்ன்றதுதான் எங்களோட குறிக்கோள். அதாவது எங்களோட
இது என்னன்னா, இப்போ இந்த மரத்தினால நிறைய வகையான ப்ராப்ளம்ஸ் வருது. எப்படின்னா ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கு. இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்க மாமனார் 2 பேருமே இப்படி இதனால தான் இறந்தாங்க. அவங்க வீட்டுக்கு கீழ அந்த மரம் இருந்திருக்கு. யாரோ ஒருத்தவங்க சொல்லி தான் இந்த மரத்தினால தான் நெடுஞ்சாலைத்துறையில இருந்து ஒரு ஆபீசர் வந்து தெரிஞ்சவங்க இருந்தது அப்படின்றதுனால இந்த மரத்துல இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. சொல்லியுமே அவங்க வந்து இந்த கவர்மெண்ட்ல இருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்றது தான் இப்ப நாங்களும் சொல்ல வரோம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் செல்லும் சாலையில் கோனோகார்பஸ் மரங்கள் அதிக அளவில் வளர்க்கப்பட்டு வருகின்றன. நம் மண்ணிற்கு ஏற்ற வேப்ப மரம், புங்க மரம், அரச மரம், பூவரசு போன்ற ஏராளமான நாட்டு மரங்கள் இருக்கும்போது பராமரிப்பு செலவு குறைவு என்பதற்காக கோனோகார்பஸ் மரங்களை ஆபத்தை அறியாமல் நட்டு வளர்த்து வருகின்றார்கள். இவ்வளவு ஆபத்துக்களை கொண்டிருக்கும் கோனோகார்பஸ் மரங்களை அழித்து தமிழகத்தில் தடை விதிக்க வேண்டும் என்பதை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் ஜெரியுடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.